குர்த்தீஸே பிடிக்காதவங்க கூட இந்த 2 காட்டன் குர்த்தீஸை பார்த்தா கண்டிப்பாக குர்த்தீஸ் வியர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. நேற்று எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் வந்து குர்த்தீஸ் கஸ்டமைஸ் பண்ண அப்படின்னு சொல்லி வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ அதை போடுறதுக்கான டைம் வந்துருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டோட ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா திருவிழான்னு சொல்லி என்னை இன்வைட் பண்ணியிருந்தா. எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா நான் சின்ன வயசில் பார்த்தது திருவிழாலாம். அது கூட ப்ராப்பரான ஒரு திருவிழா நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. எங்கள் ஏரியாலாம் திருவிழான்னு சொல்லிட்டு ட்ரம்ஸ் அடிச்சுட்டு சாமி ஒரு நாள் ஊர்வலம் வரும், அவ்வளோதான். பட் அவங்க ஊரில் நல்லாவே 1 வீக் நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டுருந்தா. பட் சீரியஸாகவே அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாத்தையுமே நிறைய விஷயங்கள் அங்கே பார்த்தேன். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சடல் போடுறது அப்படின்றது நான் சின்ன வயசுலேருந்து நேரில் பார்த்ததே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் கண் கூட பார்த்தது. நல்லா இருந்துச்சு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து மூட நம்பிக்கையாக கூட இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் தான். ஸோ உங்களுக்கு எப்படி அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் 2வது இந்த காளியம்மன் சிலை சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க அவங்க ஊரில். பெருசாக நல்லா பார்க்கவே வந்து பயமாகவும் இருந்துச்சு. அண்ட் அதே சமயம் கையெழுத்து கும்பிடணும் போலையும் தோணுச்சு. நான் ஆஃப்டர் தட் குழந்தைங்க கூடலாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஐஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அண்ட் நல்லா சுற்றி பார்த்துட்டு நல்லா அங்கே விற்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கதை பேசிட்டு அண்ட் நைட்டு போல் ஆடலும் பாடலும் போட்டாங்க. இதுவுமே என் லைஃப்பில் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். என் வாழ்க்கையில் ஆடலும் பாடலும் அப்படின்னு நான் ஒன்று பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு, மைண்டே ரெஃப்ரெஷபிளாக ஆகிடுச்சு. இந்த 2 நாள் என் லைஃப்பில் நான் மறக்கவே மாட்டேன். அவ்வளோ சூப்பரான விஷயங்கள் நான் பார்த்தேன். என்ன தான் நீங்கள் 1000 சிட்டி லைஃப்பில் வாழ்ந்தாலும் சின்ன சின்ன கிராமங்களில் ஊரில் நடக்கிற திருவிழா வேறு லெவல். என்றைக்குமே அதை வந்து சிட்டி லைஃப்பால் கொடுக்கவே முடியாதுன்றது தான் உண்மை. அண்ட் ஆஃப்டர் தட் நானும் என் ஃப்ரெண்டும் மறுநாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கஸ்டமைஸ் பண்ண குர்த்தீஸை 2 பேரும் போட்டுட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். இது ஒரு முருகர் கோயில் தான், நடுப்பழனி முருகர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கோயில் தான் போயிருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு கோயிலை நல்லா சுற்றி பார்த்துட்டு மைண்டை நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிக்கிட்டு நல்லா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். சீரியஸாகவே சொல்கிறேன், இந்த 2 நாள் என் லைஃப்பில் நான் மறக்கவே மாட்டேன். ஃபைனலி நாங்கள் போட்டிருக்க மாதிரி குர்த்தீஸ் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணணும்னா மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள்.